உங்க கைபிடிச்சு சொல்லுங்க, உங்களுக்கான ஆசீர்வாதம் வருகிறது, உங்களுக்கான மேன்மை வருகிறது, உங்களுக்கான உயர்வு வருகிறது, உங்களுக்கான பொருளாதாரம் வருகிறது, உங்களுக்கான வேலை சம்பந்தப்பட்ட காரியங்களை கர்த்தர் கைகூடி வர பண்ணுகிறார். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எடுத்து கட்டின அதே ஆண்டவர் உங்க குடும்பத்தையும் உங்க பொருளாதாரத்தையும் உங்க தொழிலையும் அவர் மீண்டும் எடுத்து கட்ட வல்லவராய் இருக்கிறார். ஏனென்றால் ரோமர் 4 அதிகாரம் 21வது வசனம் இப்படிதான் சொல்லுகிறது, ஆமென், தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க எவ்வளவு கஷ்டத்துல விதைச்சிருப்பீங்க, அப்பா சொல்றாரு, உன் விசுவாசத்தை உனக்கு தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். எஸ், அப்போ அவர் வல்லவராய் இருக்கிறதுனால அவரிடத்திலிருந்து தான் உங்களுக்கு ஆசீர்வாதம். இத புரிஞ்சுக்கோங்க. நல்ல நான் ஏன் இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறேன்னா, அவரிடத்திலிருந்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படிங்கறத நான் பேச போறேன். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் பேசணும். தேவனிடத்திலிருந்து தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் வருது, ஒண்ணு. ரெண்டாவது, தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதம் வரும் அப்படின்னா அவர் யாரு? அவர் வல்லமை உள்ளவர். அவர் யாரு? வல்லவர்.